வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 12 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம். இந்த வினாத்தாளில் நாம் 1லிருந்து 14 வரை உள்ள ஒரு மதிப்பெண்கள் கேள்விக்கான பதிலை நாம் படித்தாச்சு. அப்படி தானே? நம்ம ஏற்கனவே படித்தோம்ல. ஓகே, இனி இந்த காணொளியில் 2 மதிப்பெண்களுக்கான கேள்விகளை படிக்கலாம். வாங்க. சரி, படிக்கலாமா? எவையேனும் 3 மட்டும் விடை தருக. 15 கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அதாவது இப்போ தொழிலாளர் இருக்காங்க, அப்படிதானே? அவங்க தினமும் என்ன செய்கிறாங்க? உழைக்கிறாங்க. அவங்களுடைய கையெல்லாம் எப்படி இருக்கும்? சிவந்து போய் இருக்கும், அப்படி தானே? அப்போ அந்த தொழிலாளர்களுடைய தோளில் வெள்ளம் போல் வியர்வை என்ன செய்யுமா? அப்படியே ஓடுமா. இதை வியந்து பாடதான் தமிழினுடைய துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சிற்பி சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே, அதுக்கடுத்து பார்க்கலாமா? 16 முயல்வருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இப்போ அறம்னா நம்ம என்ன சொன்னோம்? தர்மம்னு படிச்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இயல்பு எப்படி இருக்குமா? தர்மம் செய்கிற மாதிரியே இருக்கணுமா அப்படின்னு யார் சொல்கிறாங்க? வள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். 17 படிக்கலாமா? பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக. இப்போ உங்களுக்கு இதில் முரண் தெரியணும். முரண்னா என்னம்மா சொல்லலாமா? வேறுபடுவது, எதிர்ச்சொல், அல்லனா எதிரெதிராக உள்ள பொருளை தரக்கூடியதான் என்னது? முரண். இப்போ இதில் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம செய்யுள்ள ஒன்று வெவ்வேறு அடிகளுடைய முதற்சீராக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே அடி. இப்போ இது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரே அடியாக கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? இந்த மாதிரி ஒரே அடியில் வெவ்வேறு சீர்களிலும் என்ன செய்யலாம்? அமையலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதிர்ச்சொல்னு நான் சொன்னேன், அப்படி தானே? அப்போ இதில் பாருங்கள், பெருங்கடல் சிறுகுடி பரதவர். பெருங்கடல் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். சிறுகுடி பரதவர் சிறு. அப்போ இது பெரியது சிறியது அப்படின்னு சொல்லி எதிர்ச்சொல்லாம் வந்திருக்கனால இதில் பெருங்கடல் சிறுகுடி பரதவர், இதுதான் முரண் நயம். புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? 18 முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை கூறுக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குள்ளேயே, அதாவது எனக்குள்ளே என்னை தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸியாக படித்தாச்சுலா? சூப்பர். அடுத்து போகலாமா? எவையேனும் 2 மட்டும் விடை தருக. 19 ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்பம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? இது நம்ம படிக்கணும்னு படிக்க வேணுமா? இல்லை, நம்மளே மரத்தை பற்றி என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். மலைக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது? மலை. உயிர் வலிக்கு உதவுவது. உயிர் வலினா என்ன? ஆக்சிஜன் போன்ற வாயு நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவுவது எதுதான்? மரம். இன்னொன்று என்னது? மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு எதுதான் உதவும்? மரம். அதே மாதிரி இப்போது நமக்கு வெயில் அதிகமாக இருக்குது. இதனுடைய அருமை நமக்கு எப்போ தெரியும்? அந்த மரத்தோட நிழல் குளிர்ச்சி தரும், அப்படி தானே? அப்போ இந்த கேள்வி படித்தாச்சுல? ஈஸியாக இருக்கா? அடுத்து போகலாமா? 20 கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. அதாவது காலின் மெக்கன்சி இவர் 1869 உருவாக்கப்பட்ட நூலகம் தான் இந்த கீழ்த்திசை சுவடி நூலகம். இங்கே என்னென்ன தொகுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஓலைச்சுவடி, தாள் சுவடிகள், புத்தகங்கள், இது எல்லாமே அங்கே என்ன செய்தான்? இருக்குதான். அடுத்த கழிப்பலாமா? 21 எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் போதும் அதற்கு பின்னால் உள்ள மனிதர்களின் உழைப்பை நாம் சிந்திப்பதில்லை. ஒரு தேநீரை பருகும்போது அதற்கு பின்னால் உள்ள மனித உழைப்பை சிந்தித்து உங்கள் கருத்தை எழுதுக. இப்போ இதில் நானா என்னம்மா பொருள்? நானா நாக்கு. சரியா? இப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்மளுடைய நாக்கு சுவையை அறியுமா? அறியாது. இதேது ஒரு தேநீரை பருகுங்க. தேநீர்னா என்னம்மா? டீ. அந்த டீயை குடித்து பாருங்கள், நம்ம நாக்கு என்ன செய்யும்? நல்லா ருசித்து என்ன செய்வோம்? டீ குடிப்போம். டீ குடித்த உடனே என்ன பண்ணுவோம்? நிறைய பேருக்கு இப்போ தான் எனக்கு என்ன செஞ்சுருக்கு? பெரிய எனர்ஜி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? நிறைய விஷயங்களை சிந்திக்க என்ன செய்யுமா? அந்த டீ ஒரு தூண்டுகோலாக அவங்களுக்கு இருக்குமா. சரி, இப்போ நம்ம அம்மா என்ன செய்வாங்க? நம்ம காலையில் எந்திக்கிறதுக்கு முந்தையே எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க?
அந்த டீக்கு தேவையானவற்றெல்லாம் என்ன செய்வாங்க, தயார் செய்வாங்க. அப்போ அதில் நம்ம அம்மாவோட உழைப்பு தான் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். சரியா? சரி, இப்போ இதில் உள்ள கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.